மூஞ்சிலே சட்டு சட்டுன்னு அடிக்கும். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி புறா கறி எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது பண்ணுறதா 3 புறா வாங்கிட்டு வந்தோங்க. இது கிணத்து புறா நம்ம சமைக்கிறது. 3 புறாவில் பார்த்திங்கன்னா ஒரு புறா வந்து வயசான புறா, 2 வந்து குட்டிங்க. 3 தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். காலையிலேருந்து புறா கூட விளையாண்டதுனால இதை க்ளீன் பண்ணுறப்ப அவங்களுக்கே என்ன பூச்சி பண்ணுற அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க பாப்பாங்க. நல்லா சுடுதண்ணியில் போட்டு எடுத்தாலே எல்லாமே ரெக்கையெல்லாம் வந்துடும். அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதை உள்ளே இருக்கிறதெல்லாம் வேஸ்டேஜெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை அப்படியே குக்கரில் போட்டு வேவிங்க. என்ன தான் தண்ணி ஊற்றி குண்டால் வச்சாலும் வேகவே வேகாது. குட்டியாக இருந்தாலுமே ஒரு 5 விசில் கண்டிப்பாக அதை வந்து நம்ம மட்டன் வைக்கிற மாதிரியே இதையும் வைங்க குக்கரில். குக்கரில் வைக்கும்போது கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி விசில் விட்டு வச்சுக்கலாங்க. நம்ம வந்து வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் நல்லா வணக்கி அடித்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டையும் அரைச்சி வச்சுருக்கோங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, சோம்பு, கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ராஸ்மல் போகிற வரைக்கும் வணக்கிட்டு குக்கரில் விசில் விட்டு வச்சுருக்க நம்ம புறாக்கறியும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. புறாவை இன்றைக்கி குழம்பா தாங்க வைக்கிறோம். நாட்டுக்கோழி குழம்பா தான் வைக்க போகிறோம். மேக்ஸிமம் எல்லாருமே ஃப்ரை தான் பண்ணுவாங்க. நாங்கள் ஆல்ரெடி சிக்கனை வேறு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால இதை குழம்பா வச்சுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். இந்த இது எல்லாமே வந்து நாட்டுக்கோழிக்கு போடுற மாதிரியே போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இது ஆல்ரெடி பார்க்குறக்கும் நாட்டுக்கோழி மாதிரி தான் இருக்கும். சின்ன கொஞ்சம் அப்படி இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இந்த ஸ்டேஜில் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் நாட்டுக்கோழி மசாலா தூள் தான் ஆட் பண்ணியிருக்கோங்க. இப்போ நம்ம வந்து புதுசாக இப்போ தான் வந்து புறாக்கறி சாப்பிட்றோம் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்காதுங்க சாப்பிட்றப்ப. தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நல்லா தண்ணியாட்ட வேணும்னாலும் வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் கிரேவியாட்ட கதன்னு வேணும் அப்படிங்கிறனால கொஞ்சமாக கூட டம்ளரில் தண்ணி ஊற்றிக்கோங்க. கடைசியாக வணக்கி அரைச்ச வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அதான் டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நமக்கு கிரேவி வந்து கிடச்சிருக்குங்க. உப்பு கடைசியாக செக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி போட்டதே கரெக்டாக இருந்துச்சு. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.